ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு சிறகடி காசு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் வந்து ரோகிணிக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். எதுக்கு ரோஹிணி கூப்பிட்ட? கிருஷ்ண கடத்தி வச்சுட்டு எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும், அப்பதான் நான் அவனை விடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கா. இதை கேட்ட ரோகிணி என்ன பண்ணு தெரியாம எதுக்கு இப்ப அழற? என்னாச்சு? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்கறா. ஒரு வழியா கடைசியில மீனா கிட்ட ஐடியா கேட்கறா. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. மீனா அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த பிளாக்மெயிலர் வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும். அவன் நிறைய விஷயத்துல என்ன வந்து கிருஷ்ண கடத்திட்டாங்க மீனா. பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டு இருக்கான். கிருஷ்ண வந்து காணாம போல, அவன் தான் கடத்தி வச்சிட்டு இருக்கான், அவனுக்கு தேவை பணம் அப்படின்னு சொல்றா. உடனே மீனா சொல்றா, இது நான் புது விஷயமா இருக்கு, திரும்பவும் அந்த சிந்தாமணி ஆளுங்க தான் கடத்தினாங்களா? எவ்வளவு போய் தான் நீ மறைச்சிக்கிட்டு இருப்ப அப்படின்றா. இவன் பல விதத்துல எனக்கு தொந்தரவு கொடுத்தான், வேற ஒருத்தன் பண்ணிருக்கான், நான் வந்து மிரட்டிட்டு இருக்கான், வீட்டுல சொல்லிடுவேன் என்ன பார்த்தா ரகசியத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ என்ன பண்ற, உன்னோட புருஷன் மனோஜோட நம்பரை கொடு, அப்புறம் பாத்துக்கலாம் மித்த கதையேன்னு சொல்றாங்க. என்ன மீனா, நீங்க இந்த நேரத்துல வந்து நைஸா என்ன கோத்தூர பாக்குறீங்களான்னு கேக்குறா. ஐயோ நான் சொல்றத முதல் கேளு, அவனுக்கு தேவை வந்து பணம் தான், உன்னை மாட்டி விடுற எண்ணம் கிடையாது, உங்கள்கிட்ட பணம் வாங்குற வரைக்கும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம், அதனால உன் புருஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவர் மூலியமா பணம் ஏற்பாடு பண்ணி சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. மீனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இதை கேட்ட ரோகிணி என்ன பண்றா, மனோஜோட ஃபோன் நம்பர் கொடுக்குறான். இதுக்கு முத்துவும் சம்மந்தப்பட்டுறான். அந்த பிளாக்மெயிலர் வந்து அந்த பிளாக்மெயிலர் மனோஜ் கிட்ட பேச, எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும், இதை எடுத்துட்டு வா, யாரும் கூட வரக்கூடாது, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினா கிருஷோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிடுறான். இதை கேட்டால் நம்ம மாஸ்டர் பிளான் முத்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடியா பண்ணுறாரு. மனோஜ் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி போய் அவங்ககிட்ட கூட நான் வந்து பின்னாடி இருந்து அவனை பிடிச்சிருன்ட்டா, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க பண்ணுற பிளானில் வந்து விஜயாவுக்கு உடன்பாடே இல்லை. எப்படியோ ஓஞ்சு போடுன்னு விடாமல், எதுக்கு இந்த பையனுக்காக நம்ம என் பையனை வந்து நீங்கள் பணைய வைக்கிறீங்க, இதெல்லாம் தேவையில்லை, மனோஜ் வேணாடா, இதெல்லாம் போவாதான்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கா. இல்லைம்மா நான் போகிறேன் அப்படின்ட்டு மனோஜும் போகிறாரு. இன்னும் இவன் நம்ம பேச்சு கேட்காம எல்லாமே பண்ணுறான்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஒரு பக்கம் இருக்கு. மனோஜ் என்ன பண்ண, ஒரு பக்கம் அந்த கல்யாணி பேய் வர தொந்தரவு பண்ணுது. இதை அம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்க, அம்மாக்காக தான் நான் செய்கிறேன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி, அம்மாக்காக தான் நான் செய்யணும்னு புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு மனோஜும் போயிடுறாரு. அந்த பிரகாஷ் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு எப்படியும் பணம் கிடச்சுன்னு சொல்லிட்டு அட்பாசையில் அந்த இடத்துக்கு போய் பணம் எடுக்க போகிறான். மனோஜும் அந்த காரில் வந்து மனோஜ் அந்த கார் பக்கத்தில் நான் பேக் போட்டுறேன், திரும்பி பக்கத்தில் போயிடுறேன், நான் பேக் போட்டுன்னு சொல்லிட்டு மனோஜும் போயிடுறாரு. இவனுங்க வந்து என்ன பண்ணுறானுங்க, பணத்தை எடுத்து பார்க்குற நேரத்தில் நம்ம முத்து வந்து அவங்கள அடிச்சு போட்டுறாரு. இவங்க 2 பேரும் எப்படியோ முத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆகிட்டு அந்த பேக்கை திறந்து பார்த்தா பணமும் இல்லை. அந்த பிரகாஷும் ஏமாந்து போயிடுறான். முத்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு அவங்கள பிடிக்கலான்னு பார்த்தா முத்துவால் பிடிக்கவே முடியல. இந்த நேரத்தில் நம்ம அருண் வந்து கிராஸ் ஆகிறாரு. நீ பார்த்து வரமாட்டியா அப்படின்னு உடனே நம்ம முத்து, அங்கே பாரு 2 திருடங்க போகிறாங்க, குழந்தைய கடத்திட்டு போகிறாங்க கிருஷ் அப்படின்னு சொல்லவும் நம்ம அருணும் பின்னால் அவங்கள துரத்திட்டு போகிறாரு. எப்படியோ அவங்க 2 பேரும் பிடிச்சாரு அருண்ன்றது அடுத்த வர எபிசோடில் தான் பார்க்க முடியும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோவில் வந்து என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.